இப்போ ஜாதக பலன் கேட்கும்பொழுது, எங்கள் மாமாவுக்கு எப்படி இருக்குது, இந்த ஜாதகக்காரங்களோட பெரியம்மாவுக்கு எப்படி இருக்குது, பெரியப்பாவுக்கு எப்படி இருக்குது, தாத்தாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கவங்களோட ஜாதகத்தை அவங்கவங்களுக்கு பார்த்தாலே ஒரு 70-80% தான் அசஸ் பண்ண முடியும் ஜாதகத்தில். அதை விட்டுட்டு நம்ம மாமாவுக்கு சித்தப்பாக்கெல்லாம் பார்த்தா அது அந்தளவுக்கு கரெக்டாலாம் இருக்காது. சும்மா சொல்லணும்னா ஏதாச்சும் சொல்லலாமே தவிர, ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்க பிறந்த நேரத்தை வச்சு தான் அவங்களுக்கு பார்க்குறோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே அக்யூரேட்லாம் இருக்காது. சில கிரக நிலையில் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், இந்த பீரியடில் இது நடக்கும், இந்த டைமில் நெகட்டிவாக இருக்கும், இந்த மாதிரி மேஜராக விஷயங்கள்லாம் அசஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்குள்ளே இவங்கள தான் கொடுத்துருவாங்க. மாமாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பெரியப்பாக்கெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் சொல்லணும்னாலும் சொல்லலாம். அது எதுவும் நடக்காது. இவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்களுக்கு மேஜராக தான் சில விஷயங்கள் அசஸ் பண்ண முடியுமே தவிர, அதை வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுல கரெக்டாக இருக்காதுங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் எது பார்க்கலாம்னா, அவங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அவங்களுக்கு குழந்த, அவங்க கணவன்னா மனைவிக்கு பார்க்கலாம், மனைவினா கணவனுக்கு பார்க்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்டு தான் குடும்ப சம்மந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு பார்க்கலாமே தவிர, அதை தாண்டி வெளியில் யாருக்கு பார்த்தாலும் அந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்காதுங்க. யாருக்கு பார்க்கணுனாலுமே அவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும்.